ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 18/3/2026 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. வேணுண்டா பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் 2Dக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு 2க்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நம்பர்ஸ் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனி ஞாயிறு ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது சனி ஞாயிறு வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு நம்ம சார்ட்டர் கன்சலேஷனை கொண்டு வர கிடையாது. ஏன்னா அதில் வந்து 10 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகப்படியாக நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ எப்போதும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்டை நம்ம கெஸ் பண்ணாலே நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து 38-10 நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிருந்துச்சு நண்பா. அதே மாதிரி நம்மளுக்கு டோட்டோலையும் நம்மளுக்கு இன்னமும் அந்த லைன் சீரியல் போய் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. 3 டோட்டோ நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்துருந்துச்சு. அது போக அடிஷ்னலில் நம்மளுக்கு 13 ஹிட் ஆயிருந்துச்சு. நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஃபார்முலா ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல் பார்க்க போகிறோம். அதோட இன்னொரு நம்பர் என்னென்னா, காமனாக 2 நம்பர்ஸ் இருக்குது நண்பா. ஸோ அதை கழிச்சு விட்டோ அல்லது அதோட சேர்த்து நம்ம 4Dயோ கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 ட்ரா, அதாவது சனி ஞாயிறுக்கு 2 ட்ராவிலையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ M ஈக்குவல் டு இதில் 1 இருக்குது, 2 இல்லை, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இருக்குது. ஸோ எம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு வந்து 2 மட்டும் தான் நண்பா இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு சனிக்கிழமை கிடச்ச ரிசல்ட்டு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கவனிங்க. M ஈக்குவல் டு 1 இருக்குது, 2 இல்லை, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இல்லை. அப்போ 2360 நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருக்கு நண்பா. இங்கே நம்மளுக்கு வந்து சாட்டர்டே சண்டேயில் கூட நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு, 2. ஸோ அந்த 2 இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து ஸ்ட்ரைட் 4Dயாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே கொண்டு வந்துடலாம். G1 படி, அதாவது ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2360. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரோலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நான் என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங்கில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் இது தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போச்சுன்னா பயன்படுத்திங்க. இது G1 படி நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே 2360 கிடச்சிருக்கு. இப்போது ரெண்டாவதாக நம்ம வந்து G2 பார்க்க போகிறோம். ஸோ G2 படி இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உள்ள ட்ராவில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது நண்பா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமன் நம்பர்ஸ். அதாவது இதில் கவனிங்க, 57-47, இதில் கவனிச்சிங்கன்னா 98-74, இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 14-97. ஸோ இதில் காமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 7 4 காமனாக இருக்குது நண்பா. இதில் கவனிங்க, இதில் 7 4, அதே மாதிரி இதுலையும் கவனிங்க 7 4, அதே மாதிரி இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 7 4, காமனாக 7 4 இருக்குது நண்பா. ஸோ 9, அதே மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் மாறி இருந்தாலும் 3லேயுமே காமனாக இருக்குது 7 4 தான். அப்போது இந்த ட்ராவுடைய C வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C ஈக்குவல் டு 74. ஸோ 74ஓட விட போகிறது கிடையாது. 74 போக மிச்ச நம்பர்ஸ் என்னென்ன, அதாவது இங்கே 7, இங்கே 4, இங்கே 7, இங்கே 7, இங்கே 4, அதே மாதிரி இங்கே 4, இங்கே 7. ஸோ இதில் மிச்சம் இருக்கிறது 1 9, இதில் மிச்சம் இருக்கிறது 9 8, இதில் மிச்சம் இருக்கிறது 5. இப்போ இந்த நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம மிச்சமாக இங்கே கொண்டு வந்துடலாம். 1 5 1 5 8 9. ஸோ 15 89. அப்போது நம்மளுக்கு G2 கிடச்சாச்சு. ஸோ G2 படி இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 89. இது நம்மளுடைய செகண்ட் ரோல், செகண்ட் ஃபார்மேட் படி இது நம்மளுடைய கெஸ்ஸிங். அப்போது நம்ம வந்து G1ல் நம்மளுக்கு 2360 கிடச்சிருக்கு. ஆனால் G2ல் நம்மளுக்கு 1589 கிடச்சிருக்கு. இப்போ G2ல் இன்னொரு நம்பர் ரிமைனிங்கில் இருக்குது. 4D ஈக்குவல் டு 47. 47 நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது நண்பா. ஏன்னா 47 பொறுத்த வரைக்கும் 3லேயுமே நம்மளுக்கு காமன் நம்பர். அதே மாதிரி
இந்த சனி ஞாயிறு ட்ராவை பொறுத்த வரைக்கும் காமன் நம்பர் வந்து 2. அப்போது 4 7 அதோட நம்மளுக்கு 2. இதை நம்ம எப்படி செட்டாக உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 472 எக்ஸ் ஈக்குவல் டு 4D. இதுதான் ஃபார்மட். அப்போ இதில் இன்னொரு நம்பர் நம்ம எப்படி எடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்மளுக்கு இங்கே டிஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 7 காமனாக வந்திருக்கு, அதேமாதிரி 2 தனியாக வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 7 ஈக்குவல் டு 4477 அல்லது 4447 அல்லது 4777 அல்லது 4444 7777. ஏன்னா இது காமன் நம்பருங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். அதே மாதிரி அடுத்த ஃபார்மெட்டை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 2 ரெண்டுலேயுமே காமன். அப்போது இந்த 2வை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 222 ஃபுல் 4D இந்த மாதிரி எடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதிலேருந்து கிடச்சிருக்க ஸ்ட்ரைட் ஃபார்மெட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 222, அதாவது இந்த 2 தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்மெட். அப்போ மிச்சம் இருக்கிற இந்த நம்பர்ஸை என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இங்கே நம்மளுக்கு 47 இருக்குது பாருங்கள். இந்த 47 இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது 2247 2247. அப்புறம் வந்து இங்கே 222 இருக்குது பாருங்கள். இந்த 222ல் நீங்கள் 222 எடுக்கலாம், 222 எடுக்கலாம். ஆனால் இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு இதில் வருமா அப்படிங்கிறது எனக்கு சின்ன சந்தேகம் தான். அதனால் அந்த ஃபார்மெட் வேண்டாம். அதனால் 2247ங்கிறது ஒரு நல்ல நம்பர். அதே மாதிரி முக்கட்டை நம்மளுக்கு இந்த நம்பரும் நம்மளுக்கு நல்ல நம்பர். அப்போது இதில் இருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நண்பா அதிகமான நம்பர் மாதிரி தெரியும், ஆனால் இது கம்மியான நம்பர்ஸ் தான். ஏன்னா இது எல்லாமே டபுள் முக்கட்டையமாக இருக்குது. அதனால் இதில் நம்மளுக்கு ரோல் கொடுத்தா கூட நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் இது என்னுடைய தனிப்பட்ட நம்பர்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதெல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒரு தடவையும் ஒரு ஃபார்மெட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட எக்ஸ் ஒத்து வருதான்னு நான் பார்ப்பேன். ஸோ எக்ஸு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம கையில் எடுக்கிறது, இல்லைனா அதை நம்ம கையில் தூக்குறதே கிடையாது. ஸோ இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர் இது தான். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஏன் நான் வந்து இந்த முக்கட்டைகளை கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வருஷம் பிறந்துச்சுன்னா நம்மளுக்கு முக்கட்டை இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இது 3வது மாதம் ஆயிடுச்சு, இன்னும் முக்கட்டை இறங்காமல் இருக்குது. அதனால் நம்மளுக்கு முக்கட்டை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முக்கட்டையில் 4 நம்பர்ஸ், ஒரே மாதிரியான 4 நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மெட் படி கிடச்சிருக்க நம்பர்ஸ் இது தான். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம இப்போது ஒரே மாதிரி ஒரே இடத்துல ஃபுல்லாக எழுதிடலாம். இந்த இடத்துல எழுதிடுவோம் 4D ஈக்குவல் டு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர் 2360, அடுத்து 1589. ஸோ இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் கிடச்சிருக்க நம்பர். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 4477 4447 4777, அடுத்தது 4444, அதேமாதிரி 7777. ஸோ ரிமைனிங்கில் இருக்கிறது 2222, அடுத்ததான் 2247. அதில் 2 நம்பர்ஸை விட்டுருந்தோம்ல, அதையும் இங்கே சேர்த்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 224 2227. ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து முக்கட்டையாக இருக்குது. ஸோ சிங்கிளாக இருந்தால் தான் நம்மளுக்கு அதிகப்படியான நம்பர்ஸாக கிடைக்கும். ஆனால் எல்லாமே வந்து முக்கட்டு நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஏன் விடணும், இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரோலில் கிடைக்க கூட அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது.
ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரோல் கெஸ்ஸிங். ஒருவேளை இது எல்லாமே அதிகப்படியான நம்பர் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 18/3/2026 4Dக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். நான் என்ன சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.